ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு லேட் போஸ்ட்டு தான், அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் அம்மா ஊர்லேருந்து கிளம்பும்போது ஒன்ஸ் கிரிவலம் போயிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிரிவலம் போயிருந்தோம். அப்போ தான் இந்த விஷயம் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. கலைஞர் நூற்றாண்டு பல்பொருள் அங்காடி. இது நியர்பை பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் இருக்குது. இந்த பேரை சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே வழி சொல்லிவிடுவாங்க. ஒன்ஸ் போய் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது மகளிர் சுய உதவிக்குழு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கையால் செஞ்ச ப்ராடக்ட்ஸ் தான் அந்த இடத்துல சேல் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட். இந்த மாதிரி ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை நாங்கள் ஊருக்குள்ளே சுற்றி போது ஏன்டா கொண்டுட்டு வரல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஹேர் ஆக்சசரிஸு, மரத்தில் செஞ்ச சிற்பங்கள், மரத்தில் செஞ்ச பொம்மைங்க, களிமண்ணில் செஞ்ச பொம்மைங்க, சிற்பங்கள், அதுக்கடுத்து கீ செயின்ஸு, பிரேஸ்லெட்ஸு, பில்லோஸு, அப்புறம் அந்த பில்லோஸ்லேயே நிறையா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, பொம்மைங்க, அதுவும் ஸ்டஃப்டு டாய்ஸு, ஏகப்பட்ட டிசைன்ஸு, ஏகப்பட்ட அனிமல்ஸ்னு ஏகப்பட்ட டிசைன்ஸில் இருக்குது. அதுக்கடுத்து மரச்சிக்கலாட்னு, சேமியாலே ஃப்ளேவர் சேமியா, மில்லட் சேமியான்னு இருக்குது. மில்லட்ஸ்லேயே நிறைய மில்லட்ஸு இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் அதுலேயே 2-3 மிக்ஸ் பண்ணி சத்து மாவு மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. அதுலேயே சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. பூஜா ஐட்டம்ஸு, க்ளீனிங் மெட்டீரியல்ஸு, ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ப்ளவுஸு, கைத்தறி புடவைங்க, அடுத்து இந்த சணல் பையிலே குட்டி குட்டியாக டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் கூட இந்த இடத்துல இருக்குது. அங்கே கூட இந்த பயிறு வகைகள், அதுக்கப்புறம் மில்லட்ஸில் செஞ்ச ஸ்நாக்ஸ் தான் கிடைக்குது. ஒரு ஈவினிங் டைம் போனீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வட்டமாக மெயின்டைன் பண்ணி இந்த ஸ்டால் மாதிரி போட்டு நடத்துகிறாங்க. மேலே டைட்டில் கொடுத்துருப்பாங்க, கீழே அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க. இடம் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டி குட்டி செடி மரம்னு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. திருவிழா டைமில் கச்சேரிலாம் நடக்கும் போல இருக்குது. நான் போகும்போது போட்டிருந்தாங்க கச்சேரி முடிஞ்சிட்டு இருக்குங்க, அதனால என்னால் எடுக்க முடியல. நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஊருக்குள்ளே இல்லாதப்போ ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கா அப்படின்றத மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மோர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கீங்கன்னா அகைன் சொல்கிறேன், ஒன்ஸ் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.